இது குளம் தானே, குளத்து தான் மண் போட்டு நிரப்பி இடலாக்கி எப்படி நடிப்ப முடியும்? மனிதகுல சேவைக்காக தன் வாழ்க்கை தியாகம் செய்த சுவாமி விவேகானந்தரின் தூய தொண்டர். அட கடவுளே, விவேகானந்தர் தூய தொண்டர். அம்மணியே வணக்கம். இப்போ இந்த காட்சி தேடி கலட்ட போறேன்னு சொன்னா நீ உங்களை நம்பிக்கை வைக்கும். என்னண்டு எங்கட மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நம்பிக்கை என்ற சாமான் இல்ல, குறைவு அறவே இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருந்து வரைக்கே ஒரு மனுஷன் தெளிவான முறையில் இதை வாழ்ச்சி கொண்டு போவான். கபரணையில இருந்து பொன் நம்பலாம், காசு இல்லையா, வீடி குடிக்க காசு இல்லையா. மரணம் வரும் வரை வேலை செய், நான் உன்னுடன் இருக்கிறேன், என் ஆத்துமா உன்னுடன் இருக்கு. சொன்னது விவேகானந்தர். நான் சொன்னேன். ஆனா அவருக்கு தெரியாது. அற்புதம்தான், அதிசயம்தான். இதை நிவாசியா அந்த அந்த அவன் அந்த டோன் அப்படியே தெளிவா வரும். சாதிக்க இயலாத முதல்ல சொன்ன அந்த கட்டு வந்து ஒவ்வொரு சுவாமிகள்கிட்ட ஒரு இல்லை மாதிரி வச்சுக்காங்க. ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரைக்குள்ள ஒரு சின்ன ஜோடி அதே பாடுவோம். என்ன அது ஒரு ஜோடிக்க குளிஞ்சு வாதையில ஆனா இதே என்ன கீழே இருக்காங்க பெரிசா மேலினா அப்புறம் அதே விவேகானந்தர் சொன்ன நினைச்சு போடுவாங்க. நான் வரைக்கவா தெரியும் ஒரு பிள்ளை என்ன மாதிரி இந்த மூத்த வர சொல்லு. கடவுளை இப்படி சரியா ஒரு டைலாக் ஒன்று விடட்டு. மரணம் வரும் வரை வேலை செய், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் இறந்த பிறகு என் ஆத்துமா உன்னுடன் இருக்கும். ரெண்டா சொன்னது விவேகானந்தர். நான் சொன்னேன் பக்கத்துல இருந்து நான் சொன்ன சொல்ல ஒன்றும் இல்லை, விவேகானந்தர் சொல்லி போட்டு செத்து போனா அவரை சொல்றாரு. இப்ப உங்களை என்னன்றா தொழில் நடத்துறது. உன்னோடையும் இருக்கிறார், என்னுடையும் இருக்கிறார், மானோடையும் இருக்கிறார், இப்ப கமரா அப்படி சொன்னிக்கிற அக்னியோடையும் இருக்கிறார். ஆனா அவர் இருக்கிறது தெரியாது. அற்புதம்தான், அதிசயம்தான். என்ன கபரணையில இருந்து பொன் நம்பலாம், காசு இல்லையா, வீடி குடிக்க காசு இல்லையா, இல்ல அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் மட்டக்களப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மாற்றங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குதுதானே ஐயா? ஆம். அப்போ உங்களை சொல்லலை. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விவேகானந்த பூங்கா, அதே மாதிரி இப்போ கிட்டடியில் ஒரு சாய்பாபா அந்த இது ஒன்று ஒரு மெடிக்கல் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ஃப்ரீயாக வந்துட்டு அந்த ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் உள்ள அதுங்க அதான் அது இதான் போலாடா இதுதான். ஓகே. ஸோ அப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மட்டக்களப்பில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் வீடியோ செய்கிற நாங்களாக வந்துட்டு அதுகளை எடுத்து உங்களுக்கு காட்டவும் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. முந்தைய காலங்கிற இடத்துல இருந்தவர் இல்லையா, தள்ளித்தான் இருந்தவர், நம்ம கண்டதில்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவேகானந்தர். இவர் என்ன செஞ்சவர்ன்றது உண்மை எனக்கு சத்தியமாக தெரியும். ஆனால் இவர் என்ன செஞ்சவர் தெரியுமோ? அது எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லணும், தெரியுமாண்டு அவன எனக்கு தெரிஞ்ச நான் இல்லடாப்பா சொல்லணும். இது என்ன காதாடாப்பா இது? இல்ல அவன் என்னடாடா, இப்ப அவனை விட நீ ஒரு எனக்கு தமிழ் இது தமிழ் இது சமயம் வேறு வந்து. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் எனக்கு, அவர் செஞ்சதுல நல்லதுதான் செஞ்சிருக்காரு. ஆனா என்னன்ற தெரியாது. இப்போ உதாரணமா பார்த்துக்கணும், அவர் சொன்ன ஒரு வசனத்தை நாங்க பார்ப்போம். மரணம் வரும் வரையில் வேலை செய், நான் உன்னுடன் இருக்கின்றேன், நான் போன பிறகு என் ஆத்துமா உன்னுடன் இருந்து வேலை செய்யும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நாங்க பொருள் சொல்ல இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் போன பிறகு என் ஆத்துமா உன்னுடன் இருந்து வேலை செய்யும்,
மரணம் வரும் வரையில் நீ வேலை செய். அதான் சரி பாயிண்ட். சரியா? அப்போ வந்து என்ன செய்யறான்னு சொன்னா மக்களை வேலை செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறார். எனக்கு இந்த வசனம் பிடிச்சிருந்துச்சு. உடனே போட்டோ எடுத்தாள். நானும் பார்த்தேன். அவனை பிடிச்சிக்கொண்டேன்னு சொன்னா கிட்டத்தட்ட காமத்தியாவான் வாசிச்சுட்டவன். அதுக்காண்டி அவனுக்கு வாசிக்கல இல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 தடவைக்கு மேல அந்த வசனத்தை வாசிச்சிருப்பான். வந்து அவ்வளவு விருப்பம் அந்த வசனத்துல. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த விவேகானந்த பூங்கா அப்படின்ற ஒன்று வந்து இப்போ பெட்டிக்குளத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ கட்டாயம் வந்து நீங்கள் இந்த விவேகானந்தா பார்க்குக்கு வந்துட்டு நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும். டூர் வார எல்லாருமே வந்து வரணும் என்றதையும் நாங்கள் வந்துட்டு சொல்லிக்கொள்கிறோம். கட்டாயம் வரணும். வேண்டாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நாங்கள் வந்து வழிகாட்டுறோம். அந்த வகையில் உண்மையிலே இந்த நினைக்கிறேன் அப்படி 1000 ரூபாய் டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் ஐயா? 50 ரூபா. 4 பேருக்கு எடுத்தவங்களா அவங்க? அவங்கள 3 டிக்கெட் தான். நான் ஒரு ஆளுக்கு 1000 பேர் 50 இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கிறேன் 50 ரூபா. அற்புதம் தான், அதிசயம் தான். 50 ரூபா. சரி, இது அடிக்கிறதுக்கே 15 ரூபா ஆகணும். 15 ரூபா ஆகணும். மிச்சம் 35 ரூபான்னு. அம்மா உள்ள வரவே ஒரு பூங்கான்றதுக்கு அடையாளமா இருக்குண்ணா. காத்த பார்த்தீங்களோ? உண்மையிலே வந்து விவேகானந்தர் யாரண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாதான். நான் முதலே சொன்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறார். அந்த வகையில் இங்கேருந்தில் நீ காட்டுவோம் கிளியர்லாம் கிடக்கா? ஆள் தானே வாரவியில் இருந்தாலே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூங்கா பாருங்க, உண்மையிலே வந்து எவ்வளவு ஒரு அழகாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் யார்கிட்ட சொல்லிடுற அவர்கிட்ட. ஓகே, அப்போ விவேகானந்த பெரிய ஒரு சிலை ஒன்று வந்துட்டு இதில் முதலாக வச்சு, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிழலுக்கு வந்துட்டு அவர்கிட்ட படத்தோடு அவர் சொன்ன வசனங்களை வச்சுருக்காங்க. நாங்கள் ஒவ்வொன்றாக வந்து வாசித்து தியானிப்போம். மகத்தான செயல்கள் செய்வதற்காக இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள், அவற்றை நாம் செய்தே தீருவோம். எப்படி? இங்கே வாடா, திருப்பி வாசிடா. மகத்தான செயல்கள் செய்வதற்காக இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள், அவற்றை நாம் செய்தே தீருவோம். அதுதான் இப்போ என்னண்டா தமிழ்லையும் வந்து வாசிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வர. மகத்தான செயல்கள் செய்வதற்காக இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள், அவற்றை நாம் செய்தே தீருவோம். அப்படி வந்து வாசிக்கக்குள்ளதான் அந்த பொருள் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருந்து வரைக்கே ஒரு மனுஷன் தெளிவான முறையில் இதை வாய்ச்சி கொண்டு போவான். அதே மாதிரி திரும்பி வரைக்கே நல்ல ஒரு தெளிவோட இப்படித்தான் வாழ வேணும் என்று வெளியில போவான். அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒரு மாற்றம் பெறுது ஒன்று கண்டிப்பாக வேறு. சரி, இருக்கு வாராக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் உள்ள அந்த வசனங்களை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு டைம் நாங்கள் வந்து பாருங்க, நீங்கள் ஒவ்வொன்றா காட்டும், எல்லாத்தையும் படிக்கத்தான் வரும். தியாகமும் சேவையும் நமது தேசிய லட்சியங்கள். என்ன சாமான்? தியாகமும் சேவையும். அங்கே பார்த்துட்டானே சொல்கிறேன், உனக்கு மெமரி லாஸ் ஆகிட்டுமா எனக்கு? சரியா? ரைட். அந்த மாதிரி வந்து அப்போ அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இது வந்து உண்மையில் எப்படின்னு சொன்னால், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ரிலாக்ஸேஷன், அதாவது வந்து மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வைரன்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறக்காண்டி தான் வந்துட்டு இதை செஞ்சுருக்காங்க. வந்து இதை நிவாசியாமல் இருக்கா அந்த அந்த அவன் அந்த டோன் அப்படியே தெளிவாக வரணுமா? வலிக்கணும், அப்படி வலிக்கணும். என்னடா இருக்கா வாஜி தான் திருப்பி பேசிப்பா கூடாது. உன்னால் சாதிக்க இயலாத அற்புதத்தான் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் நம்மளால எல்லாமே ஏழும், விளங்குதா? ஏழாதென்று ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மூச்சு விட்டு காட்டு, இழுக்க சொல்ல விடச்சுன்னு அது நம்மளை அழுத்து தானே விடுறது. ஸோ அந்த வகையில் இந்த பார்க்கின்ற ஒரு அந்த வடிவமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே நடபாதைகளோட சேர்ந்த மாதிரியான ஒரு கட்டுகள் மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டு போய் ஒரு வெயில் டைமில் வந்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன்.
பட் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு கேன்டீன் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று போட்டிருந்தா நல்ல ஒரு இல்லை சின்ன ஒரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நாள் போக்கில் மேபி செய்வாங்க வந்து. ஆனால் இதனால என்ன சொல்றது இது வந்து ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற இடத்துக்கு தான் எடுத்து பார்த்தா செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கு பாங்க வந்து உங்களிடம் நம்பிக்கை வையுங்கள் திடமான நம்பிக்கைகளே பெரும் செயலுக்கு வழிவகுக்கின்றன. இன்றைக்கி எங்களோட மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பிக்கை என்ற சாமான் இல்லை, குறைவு அறவே இல்லை, இல்லை. ஓ அதான் இன்றைக்கி பல பேர் என்ன நடக்குன்னு சொன்னால் மனச்சோறு அடைகிறாங்க. என்னால் இதே இல்லாது முடியாது என்று. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்பிக்கை திடமான நம்பிக்கையை வச்சோம்னு சொன்னால் தான் இப்போ வந்து இந்த காய்ச்சி தேடி கலட்ட போகிறேன்னு சொன்னால் நீ முதல் நம்பிக்கை வைக்கணும். என்னண்டு என்ன போட்டிருக்கண்டு என்னால இதை கலட்டேன் நம்பிக்கையோடு உனக்கு வேணும். அதே மாதிரி வந்து நம்பிக்கை என்ற ஒரு சாமான் கட்டாயம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எதுவும் செய்யலாம். மக்களே வந்து நீங்கள் இதை நினைக்கக்கூடாது. வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கொள்கிறோம். வந்து விவேகானந்தர்ன்றது யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது யாருன்னா அவர் தமிழ் வசனங்கள் நிறைய எழுதிக்கார் வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சவர். அப்போ இந்த வீடியோவை நம்ம எப்படின்னு சொன்னால் இந்த பார்க்க காட்டுறது ஜஸ்ட் வந்து ஒரு பார்க்க நம்ம காட்டிட்டு போனோம்னு சொன்னால் அது வந்து பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு என்ன சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்றக்காண்டி அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும் பண்ணக்காண்டி நம்ம அப்படி கதைக்கிறது. அதர்வைஸ் வந்து நம்ம எதையுமே அலட்சியப்படுத்தி கதைக்கிறன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இது வந்து விவேகானந்திட்ட இளம பருவ படம் ஒன்றை வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறர் பொருட்டு இந்த ஒரு பிறவியையாவது நீங்கள் தியாகம் செய்யக்கூடாதா, வேதாந்தம் படிப்பது தியானம் செய்வது முதலிய காரியங்களை அடுத்த ஜென்மத்துக்கு வைத்து கொள்வோம், பிறருக்கு சேவை புரிவதிலேயே இந்த உடல் போகட்டுமே. இது கடும் வசனம் உண்டு. கையை தட்டண்டாப்பா அந்த எல்லாத்தையும் கையை தான் நீங்கள் தட்டி கொண்டிருக்கீங்க. ஆனால் இந்த பாதைக்கு இருந்தால் ஒரு நல்ல மனுஷன் போடக்கூடாது. ஆளுக்கு எத்தனை வயது இன்னைக்கு இந்த ஃபோட்டோக்குள்ள? இந்த ஃபோட்டோக்கு ஒரு 38 வரும். அந்த அளவுக்கு வரும். 38 இல்லையடா, முந்தைய நாட்களுக்கு கொஞ்சம் இந்த வயதான தோட்டம் சின்ன ஒரு 31 மட்டும் இருக்கும் போல, 31-32 மட்டும். ஸோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஆளை வந்து ஒரே அந்த போஸ்ட்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இன்னைக்கு. யாரு ஆளை தானே ஏன்டா எல்லா படத்துலையும் ஒரே சைட் போஸ்ட் தான். ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அடுத்தது சரி. ஆனால் இதுவரை நாங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் காட்டி வாசிக்கிறவர்கிட்ட 2 மணி படம் போடலாம். படம் மாதிரி வந்து வாசிக்கிறதுன்றது நார்மல். அந்த வாசிச்சு சரியான விளக்கத்தை பிடிச்சிட்டே ஓய் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்குள்ளே வேற ஒரு ஆள் நிற்கி அதுக்குள்ளேயும் எல்லாம் தெரிஞ்ச வாட்டி தான். இது 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 என்னடா இது இந்த சுவாமி நடராஜானதா ஹவுஸ், நடராஜனந்த ஹவுஸ். இது வந்து இதுக்குள்ள வசனங்களில் இருக்குடா அவையோட ஃபோட்டோவில். அது யார்? சுவாமி நாராயணந்தாண்ட அவர் யார்? அது அவர் தான் எனக்கு தெரியும். அவர் அப்பா நினைக்கிறேன். மோச்சே படிக்க பாருங்க. நீங்கள் இந்த வசனங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் தம்பி? எதாச்சா அது அவர் சுவாமி நாராயணந்தான்றது சரியா? பார்க்குறா பார்த்துட்டு வேயா இருக்கீங்களா ஒரு கதையை கேட்க? ஆனால் நீங்கள் மூத்த ஊழத்துக்கு எதாவது மாற்றுறது விளாண்டுறது மட்டக்களப்பு வரைக்கும் ஒரு மாறி மாற்றுறது. நான் அப்புறம் எங்கே வந்தா கேட்குறீங்க? மட்டக்களப்புக்கு வந்தேன் இல்லாட்டி ஊருக்கு வந்தேன்? வெட்டிக்கலை வந்து முன்னாடா. எந்த இடம்டா? யார் பண்ணமா நீங்கள்? வெட்டிக்கலோ இது நீ யார் பண்ணல? யார் வந்தீடா பைக்லையா? எம்டியா? ஸோ இது என்ன எப்போ வளர்க்கிட்ட நீ எந்த முன்ன 19 வயசுக்குமே உனக்கா கூடவோ குறையோ? நான் சொன்ன விட கூட குறையோ? அதை விட குறையோ? எனக்கு உன்னை பார்க்க வயசு குறையமே கிடக்கடா. ஆனால் இந்த இந்த இடத்துல வந்து இருந்து மினக்கரை பார்க்காத தான் ஒரு 2 கூட்டி சொன்னேன். எத்தனை உனக்கு? 16? ஒரு 16 கூட என்ன சொல்கிறான்? 16 தான். சின்ன மூவன் தான். ஆனால் நான் என்னடா
இப்போ பெரியாக்கிற இடத்துல இல்லை வந்து இருக்கிறாங்க. அதாவது ஒரு 3 வயசு 2 வயசு கூட்டி சொன்னேன். தம்பி யாரா பார்த்துட்டு வரானா? ஓகே ஓகே ஓகே. எங்கேயும் இல்லை ஓடியா நல்ல பொடி ஒன்று. இது வந்து சுவாமி விவேகானந்தா ஹவுஸ். லைக் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ காட்டுவோம். இங்கே வந்து ஒவ்வொரு இந்த நான் முதல்ல சொன்ன அந்த கட்டு வந்து ஒவ்வொரு சுவாமிகள்கிட்ட ஒரு இல்லம் மாதிரி வச்சுக்காங்க. லைக் வந்து அது வந்து விபுலானந்த ஹவுஸ், அது வந்து சிவானந்தாட ஹவுஸ், அதே மாதிரி வந்து சுவாமி நாராயணந்தாட ஹவுஸ், அது வந்து சுவாமி பிரேமானந்தா அவரோட ஹவுஸ் வந்து அதே மாதிரி இது நம்மட விவேகானந்தா சுவாமிகள்கிட்ட இல்லம். இதுக்குள்ளே நிறைய சுவாமிகள்கிட்ட படம் வச்சுக்காங்க பாருங்க. உண்மையிலேயே வரலாறுகள் தெரிஞ்சவங்க இதை வந்து நல்லா அழகாக வந்துட்டு ரசித்து பார்ப்பாங்களே என்ன. யா இது ஆனால் நடுவில் இருக்கிற ஆளு தெரியும் முடியும் கொஞ்சம். அரே இவர் விநாயகர் நானும் இந்த சமய புத்தகத்தில் பார்த்தீங்க. இவர் சித்திரபுத்திரன் அப்படி இல்லை. இவரா அப்படி இல்லை. சித்திரபுத்திரன் ஜெமனுக்கு இது வாசிக்கிறார். சரி இவர் என்ன இவர் வந்து இவர் நடராஜா இல்லை என்ன நாராயணன் இல்லைடா. எனக்கு ஆளை தெரியல யாருன்னு சொல்கிறேன். என்ன கோவில் இப்போ நான் மறந்து போனேன். ஓ சரி வாங்க நாங்கள் அப்படி சுற்றி பார்த்துக்கொண்டு நீ அங்கே விளக்கிடவும் போகணும். ஆனால் என்ன சொல்கிறது, பின்னேரத்தில் சில ஆட்கள் வருவாங்க. ஆனால் இது இந்த மரம் வளர்ந்த வேகம் கடும் வேகம். பேப்பர் மரம். பேப்பர் பூ இது ஃபுல்லாக பூங்கா. ஆனால் இந்த பார்க்க என்னையை பொறுத்த வரைக்கும் கப்புள்ஸை தான் இருக்கக்கூடிய ஒரு பார்க்காக இருக்கு மட்டும். ஏன்டா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸான இடம் வந்து ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு கப்பில் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக காய்ச்சி கொண்டிருப்பாங்க. என்ன பாம்பு கண்டுச்சு மற்றது எனக்கு தெரிஞ்சு சொன்னது மாதிரி ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் வாசித்து கொண்டு போகிறோன்றால் அப்படியே 4 வீடியோ. நானுச்சு ஆரம்பத்தில் மட்டும்தான் பசங்க கிடக்க பின்ன வாய்ச்சி விடுவோம்ண்டு. சகோதரி நிவேதிதா போனால் கடைஞ்சிக்கிறா போகுது. இது யார் சகோதரி? நிவேதியா மனிதகுல சேவைக்காக தன் வாழ்க்கை தியாகம் செய்த சுவாமி விவேகானந்தரின் தூய தொண்டர். அட கடவுளே, விவேகானந்திட்ட தூய தொண்டர். அம்மணியே வணக்கம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அன்ன தெரேசா மாதிரி வந்து ஒரு ஆள் தான் இப்போ வந்து விளாங்க. ஆனால் இவங்க நினைப்பான் தெரியுமா எனக்கு தெரியும். ஆனால் உண்மை இவையில் எல்லாம் கூட உண்மையாக இவன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். திருமணம் இல்லை, ஒரு கல்யாணம் கட்ட இல்லை, அதில் சவாரி என்று இருக்கிறாங்க. இல்லாட்டி திருமதி என்ற வந்துருக்கு. திருமதி என்று வந்து இதில் வச்சிருக்க மாட்டாங்க, சகோதரி தான் வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி போகுது. அது வந்து சுவாமி சுபோனந்தா அவற்ற ஹவுஸ் வந்து. அப்போ எத்தனை சுவாமிகள் மொத்தமாக பார்க்க போனால் அப்போ அதுக்குள்ள என்ன செய்யுங்க அந்த ஹோல் நான் பார்த்துருக்கேன். இந்த ஹோலுக்கு அப்போ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இடம் ஒன்று எடுத்து மற்றது வந்து அந்த ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நன்கொடை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு அது ஒரு பார்ப்போம் என்னன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட அந்த காணி வந்து முடியுது, ஒரு எல்லை ஒன்று வைக்கல. என்ன இது முதலான இது குளத்து காணி என்னடா அப்படி தானே? அதுதான் அடே பொறுவார் அங்கால முதலையல் எங்கிடக்கு கேடிதான் இது கேணி எங்கே தண்ணியே காணில்லை. அங்கால போயிரு கொஞ்சம் தள்ளி போ. என்ட்ரன்ஸுக்கு 50 ரூபா டிக்கெட் கொடுக்க வழியிலாக பின்பக்கத்தாக வரலாம் போல. தெரியாதானே? தெரியாது. ஆனால் வரையில அது முதலையா? ஓ குளம் அது. இது குளம் தானே? நான் குளத்து தான் மண் போட்டு நிரப்பி திடலாக்கி எப்படி நடிப்ப முடியும்? ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம காட்ட வேண்டிய விஷயமா இருந்தது விவேகானந்திட்ட வசனங்கள் எல்லா இடமுமே வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு 1 hour டைம் எடுத்து வந்து இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தா
வாழ்க்கையில் 100 வீதம் இல்லாலும் முன்னேறலாம் 10 வீதம் என்றாலும் ஒரு சின்ன ஒரு மன திருப்தியும் மன அமைதியும் சந்தோஷமும் வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு பொழுதுபோக்கான நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு இடமாகவும் இது அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரம் பாரு எல்லாருமே உண்மையிலே வந்து ஒரு மிக குறைந்த ஒரு பெருமையான ஒரு இதுதான் கொடுக்குறாங்க. பெட்டிச்சீட்டு 50 ரூபா, உண்மையிலே 50 ரூபா குறைவு தான். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இதில் இப்போ மற்ற இடங்கள் மாதிரிக்கு என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. அதுலேயுமே கூட வந்து ஒரு மன அமைதிக்காக ஒரு 50 ரூபா எடுக்கிறாங்க. அந்த டிக்கெட் எடுத்து 4 போக்கில் சிலவில் 75, 500, 150 வரலாம். ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒன்றை போட்டு ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். சில விழாங்க வைக்காத காரணம் இந்த இடத்துல குப்பை ஆயிருமன்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு ஆனால் இது க்ளீன் பண்ணுறது உள்ள கஷ்டம் என்ன இல்லைகள் பிள்ளைகள் வாதம் கும்பாடும். ஆனால் க்ளீன் பண்ணுறாங்க தானே. ஏன்னா இந்த கடாசி பூவெல்லாம் கொட்டவளுக்கிட்ட இலைகள் குளியல் வதங்கும் பாடும் இல்லை அந்த அடுக்கடுக்கு தொடர் மாதிரி சில குழு குழு அதான் போய் துணிமா அதான் போகிறேன் நான். அதான் முடிக்கிற நிற்கிறேன். அதுக்குள்ள ஆக்கலையில் இருக்குது. சரி, அப்போ நாங்கள் உங்களால் போய் பார்த்து போட்டு வந்து அந்த அதில் 2 பேர் நிற்கணும். அவையிலையும் காட்டி கொண்டு வீடியோ முடிக்குமே. ஓகே, அப்போ நம்ம இப்போ ஃபைனல் கட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது கேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரைக்குள்ளே ஒரு சின்ன ஜோடி. இப்போ ஜோடி என்றைக்குள்ளே என்ன சொல்கிறது, எங்களை கண்டோன்னா கதை பாடுக்கோ என்ன அது போகுது ஜோடி கதை குனிஞ்சு வாதையில நானே குனிஞ்சு வாங்க போகிறேன். என்னமான் விவேகானந்த பூங்கா ஒரு புனிதமான இடமா. இங்கு காதல் ஜோடிகள் அமர்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் இப்போ நான் அதை பற்றி தான் அகாய்ச்சி நிற்கிறேன். இது கட்டாயம் வாசிச்சு ப்ரொமோட் பண்ணி விடுவோம் நான் கட்டாயம். அதாவது இப்போ விவேகானந்த பூங்கா வந்துட்டு அவங்க அவமதிக்கிறாக்காண்டி இல்லை, எங்களுக்கு பொறுக்காது இதில் பார்த்தா கட்டாயம். அதனால இதை இப்போ பாருங்க தம்பி, நான் பாரம் போகிறோம் குட்டியா இருங்க வார் அவனோட தண்டி ஆளை கூட்டிக்கிட்டா நான் பார்க்கட்டா என்ன கடிகாலம் வந்து அவனோட ஆள் முதல்ல வீடியோ பார்க்குறேன் தெரிஞ்ச உள்ள இல்லை 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 அது அது ஒரு பக்கம் அப்படித்தான் கதை வேறு. நான் அது இல்லை இந்த விளக்கம் நான் முடிய சொல்கிறேன். இதையும் பட்டு தெரியும். ஆனால் இதே இந்த கீழழிக்காங்க இது பிள்ளை இப்படி பெரிசா அது மேலழினா அப்புறம் அதையும் விவேகானந்த சொன்ன நினச்சி போடுவாங்க. அதனால அதை கீழழிக்காங்க. என்ன ஏன் இவ்வளத்தை அடிக்கலாம் ஏன் சொல்லலாம். ஆனால் சில இதுவும் ஒரு பிளான் தான் ஏன் சொல்லலாம். இது வந்து எப்படின்னு சொன்னால் சில இடங்களில் விலை எழுதியிருப்பாங்க வந்து 999 மட்டுமண்டு. இதில் சின்ன நேக்கு இன்க்ளூடிங் டேக்ஸ் என்ன இந்த வித்தவுட் டேக்ஸ் உண்டு. அதை சின்ன அழிப்பாங்க. அதே மாதிரி இதே இது பெருசாக அழுதுலேருந்து அவங்க அந்த காதல் ஜோடிகளே வெயிட்டாக தான் கொஞ்சம் வருமானம் பெறாது. அப்போ வந்து யாரும் வந்து கேட்டாஞ்சுவாங்க. நாங்கள் எல்லா இடம் போட் போட்டிருக்கோம்னு சொல்லி காட்டுற காரணம் தான் இதோடைய உண்மையிலே அதை அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் பெருசாக அழுகிக்கணும். நீ கூட இப்போ குறிஞ்சி வாங்கினா அப்புறம் என்ன தெரியும். இது இவ்வளோ ஒரு இடங்கள் நடக்குது அடிக்கல வளர்ச்சி சைட்லங்க இதெல்லாம் வளர்ச்சி அடித்தா தான் கொஞ்சம் திருப்தி எடுக்கலாம். இப்போ நான் வரைக்கவா தெரியும் ஒரு பிள்ளை என்ன மாதிரி இருந்த மூத்த வர சொல்லு கடவுளை இப்படி தெரிஞ்ச நம்ம ஏரியா அடையுது. மற்றது எங்களை கண்டாப்புறம் அந்த பக்கம் வந்தது அங்கே இப்படி ஒரே வருவீராப்பா. மற்றது இன்னும் ஒரு விஷயம், இங்கே இப்போ என்ன வகுப்புகளுக்கு விடுற பிள்ளைகள் சுரங்கி வருதுன்னா இங்கே விவேகானந்தா பார்க்க மக்களே மிக கவனம். விவேகானந்தா பார்க்குக்கு வந்து பாருங்க. உங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி டியூஷன் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாமல் நேரடியாக ஒரு 500 ரூபா 600 ரூபா காசை கொடுத்து பிக்மியை போட்டு இங்கே விவேகானந்தா பார்க்குக்கு வந்தால் உங்களை பிள்ளைகளை கூட்டின்னு போகலாம். உண்மையாக தெரிஞ்சு நான் வந்த இடத்துல தம்பி இப்போ நாங்கள் ஒரு தேட்ட ஹவுஸையும் காட்டிக்கொள்ள எல்லாத்த ஹவுஸுக்கையும் விவேகானந்த ஹவுஸுக்கு விபுலானந்த ஹவுஸுக்கெல்லாம் அவையில பொருளெல்லாம் இருக்குது. எவ்வளோ புனிதமான மனுஷனா. அப்போ நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரியோ இருக்கக்கூடாது. என்னடா இருக்கக்கூடாது. நாங்களும் இருக்க மாட்டோம் சொல்லி என்ன செய்யற எங்களுக்கும். நீங்கள் எப்படி இருக்காட்டியல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க. சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்வேன் தம்பி. மான என் கருத்துக்கள் உண்டு. ஆனால் ஆளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் இந்த போட்டில் அளிக்கிற கருத்துக்கள் ஆளுக்கு நல்லா பிடிச்சி போச்சு. இல்லை மற்ற அவன் விதைக்க இருந்த மனநிலைமைக்கு இப்போ அவர்கிட்ட வசனங்களை வாசி சரியா மாறிட்டான். ஓ தெரியுது மாற்ற ஒரு அமைதி வந்துட்டு பேர் போச பேர் விவேகானந்த போஸ் அப்புறம் என்ன. அப்போ நல்ல விஷயங்களுக்கும் மன அமைதிக்கும் இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நல்லமன்னு சொல்லிக்கொண்டு அதே நேரம் இந்த இடத்துல வளர்ச்சிக்குமே
வாராக்கள் அது நன்கொடை செய்யுங்க. இப்போ உதாரணமாக நாங்கள் நன்கொடை செஞ்சுக்கோம், 4 ஆளுக்கு 50 ரூபா. என்ன நம்ம 50 எவ்வளோ 50 ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஒரு ஆளுக்கு 50 ஆளுக்கு நம்ம 4 200 அவங்க 4 இதுக்கு பேர் நன்கொடை இல்லை, இது நாங்கள் உள்ள நன்கொடை மாதிரி தான். கேட்க மாட்டாங்க, ஒரு டிக்கெட் மாதிரி. இல்லை இப்போ வீடியோ பார்க்குறவங்க இப்போ நீங்கள் என்னடா கொடுத்தீங்க அதை கழிச்சு சும்மா சொல்லிக்கிறேன் 50 ரூபா கொடுத்தாங்க சொல்லி இது நாங்கள் டிக்கெட் கொடுத்தோம். வேறு எங்களுக்கு காசு கொடுக்காம அதில் கேட்டிருக்காங்க நன்கொடை வந்து யாராவது ஏதோ ஒன்று கட்டுறதுக்கு தேவைன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி கொண்டு முடிச்சு கொள்வோம். ஆசைப்படுவது நம்மை பிச்சைக்காரன் ஆக்குன்றது. நாம் அரசியலம் குமரர்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை எல்லாரும். சரி அதான் சொன்னது, அதுவும் அவர் தான். ஆனால் நீ யாரை மாற்றி வா, யார் மொட்டை அடிச்சுக்கா அந்த போட்டோவில். இல்லை மனிதன் எந்த அளவுக்கு உயர்கிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும். பார்த்தியா, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் கிடக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வரும்பொழுது ஒருவருடைய வாழ்க்கைக்கு எந்த மாதிரி வசனங்கள் கொண்டு இருக்கு பார்க்கப்போனா இது கிடக்கு எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு மச் பண்ணது போலாம் கிடக்கு ஏதோ ஒரு வகையிலையா. சரி அப்போ முடிச்சுக்கோல தம்பி. அப்போ நான் மேலே உள்ள எவ்வளோ அவசரங்களை வாசிக்கிறேன், நீ இங்கே குறிஞ்சி பார்த்து கீழே உள்ள பாயிண்ட் தான். சரி ஓகேடா. இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு லொக்கேஷன்? புதுக்குடி இருப்பா இல்லை கிராங்குளம். கிராங்குளத்துக்கும் குறுக்க மரத்துக்கு இடையில, குறுக்க மரத்துக்கு இடையில நீங்கள் தேடி போகிறதில்ல, கொஞ்சம் சாடியாக நிமிந்து பார்த்தீங்கன்னா சில தெரியும். அவடத்தில் நீங்கள் நிப்பாட்டி நம்மளாக பார்த்து கொண்டு போகலாம். நல்ல ஒரு அமைதியான இடம். வீட்டில் சண்டை பிடிக்கிறார்கள் நின்று கற்றுப்படாமல் இங்கே ஒரு மத்தியாக இருந்துட்டு போனால் இவற்றை வசனங்களை வாய்ச்சா சில போய் வீட்டை அட்வைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ உதாரணமாக வீட்டை சண்டை பிடிச்சி போட்டு வந்து அழிஞ்ச வாய்ச்சி போட்டு உனக்கு தெரியுமா விவேகானந்தர் என்ன சொன்னவர் ரெண்டாவது உனக்கு நான் என்ன சொன்னான்றது தெரியுமா ரெண்டாவது திருப்பிக்க பண்ணலாம். சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ள முடிச்சுக்கொள்ள நேரத்தை முன்னுக்கு ஒரு கப்பல் தான் போகுது. ஆனால் முன்னுக்கு ஒரு சிங்கிள் வருது. 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். நினைக்கும் ஒரு ஆள் கேட் கீப்பர் போல என்ன என்ன இது போலீஸ் கிளியரன்ஸ். ஆனால் பொடியை நிமிர மாட்டா போல. நாங்கள் இந்த இடத்துல வந்து நிமிந்து நடக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஏனெண்டா அவ்வளவு பிள்ளைகளை செஞ்சு கொண்டு இருக்கோம் வாழ்க்கையில். விளங்குதோ? அதால் நாங்கள் தாழ்ந்து நடப்போம். அதான் எப்பயுமே அழகு எங்களுக்கு. நான் உங்களோட வயதுக்கு இப்படி தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ கஷ்டம் இப்போ நான் பார்க்குறது. 19 வயசுல நான் தெரிஞ்செல்லாம் அம்மா அப்பா வந்தேன். எனக்குண்டா பெண் இதில் தான் இந்த பூங்காவும் இந்த சாமிகளும் தான் அவ்வளோ சரி. ஏன்னா அது அப்போ இல்லையேடா, அப்போ இல்லை. இந்த கதையை நீ சொல்கிறேன். சரி 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 பாய் பாய் பாய்.